செம்மையா இருக்குங்க. அப்படியே சிக்கன் ரோல் மாதிரி. அடடா, அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. சரியான சிக்கன் பீஸுங்க. பீஸ்னா மீடியமான சைஸ்ல கச்சிதமா போட்டிருக்காரு. மசாலாலாம் உள்ள இறங்கி காரம் பிரமாதமா இருக்குங்க. நீங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சீக்கிரமாவும் வெந்திருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கு. இரும்பெல்லாம் எடுக்கணும் தேவையில்லை, சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருக்கு. வில்லேஜ் கரிசோறு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். விகேஎஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். முக்கியமான ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்க, நம்ம யூடியூப் சேனலு இது வரைக்கும் 1 லட்சம் ஃபாலோவர்ஸை தாண்டி போயிட்டாங்க. அதுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னடா வீடியோஸில் ஒருத்தரை காணணும்னு தெரியுங்களா? மாமா ஒரு 2 வீடியோக்கு வரமாட்டாங்க. அவங்க முக்கியமான வேலையாக வெளியூர் போயிருக்காங்க. அதனால இந்த 2 வீடியோ நாங்கள் தான் இருப்போம். நல்லா சூப்பராக பண்ண போகிறோம். வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் என்ன சாப்பிட போகிறோம்னா தோசை சாப்பிட போகிறோங்க. ஆனால் தோசைனா வெறும் தோசை இல்லைன்னா செட்டிநாடு சிக்கன் தோசைங்க. ஒரு தோசையை எடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஆள் சாப்பிடலாம் இருக்குது. அந்தளவுக்கு தடினமாக இருக்குது, மொத்தமாக இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க என்ன 3 தானே இருக்குதுன்னு. ஆனால் அந்த தோசையை பார்த்தீங்கன்னா 6 தோசைக்கு சமங்க. அதில் முட்டையும் போட்டிருக்கோம். செட்டிநாடு சிக்கன் கிரேவி போட்டு அவ்வளோ பிரமாதமாக நாங்களே இங்கே விறகடுப்பில் வந்து செஞ்சுருக்கோம். இங்கேயே செஞ்சோம். அந்த வீடியோ உங்களுக்கு வரும், அதில் பாருங்கள். ரொம்ப காரமாக போட்டிருக்காங்க. பெப்பர் ரொம்ப தூக்கலாக போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம பசங்களாம் சாப்பிடக்கூடாதுனால ரொம்ப சரியான காரம் போட்டிருக்கேன். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. ஊற்றும் போது லைட்டாக சாப்பிட்டு பார்த்ததுனால அந்த டேஸ்ட்டையும் கண்டுபிடிச்சேன். காரத்தையும் கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன். யார் வின் பண்ணுறாருன்னு நம்ம போட்டியை இறுதியில் பார்ப்போம். இந்த போட்டியில் 3 டீமாக கலந்துக்கிறாங்க. நான் ஒரு ஆளும், கிச்சான் ஒரு ஆள், நம்ம வெட்டிக்கிளியும் மச்சக்காலையும் ஒரு டீமாக செயல்படுறாங்க. 3 டீமில் எந்த டீம் வின் பண்ணுதுன்னு போட்டியை இறுதியில் பாருங்கள். தோக்குற ஆளுக்கு பரிசு இருக்கலையே, கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குங்க. கடைசியாக பார்க்கலாம். நான் வெட்டிக்கிளியே கிச்சான் என்ன ஜெயிச்சிடலாமா? விட்டு விட்டுறியா? ஐயோ வெட்டிக்கிளி நீயா? ஜெயிச்சிடலாம். சரி, என்னமோ பார்ப்போம். எல்லாம் நம்பிக்கையாக இருக்கியா? நானும் ஜெயிச்சிருவோம், நம்பிக்கையாக இருக்கு. ட்ரை பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3. செம்மையா இருக்குங்க. அப்படியே சிக்கன் ரோல் மாதிரி. அடடா, அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. சிக்கன் தோசை சூப்பரா இருக்கு.
இதுலையே என்னாச்சு மச்சால போயிட்டே இருக்க. காரம் போட்டது எனக்கு இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. லீவு நாளில் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சிக்கன் தோசையை செஞ்சு கொடுங்க. ஆனால் காரத்தை கம்மியாக போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு தோசை சாப்பிட்ற குழந்தைங்கன்னா ரெண்டு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. லீவு நாளில் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க. அம்மா அழைச்சி போறியா? வீட்டுக்கு போலாமா? சரியான சிக்கன் பீஸுனா மீடியமான சைஸில் கச்சிதமாக போட்டிருக்காரு. மசாலாலாம் உள்ளே இறங்கி காரம் பிரமாதமாக இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சீக்கிரமாகவும் வெந்திருக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. எலும்பெல்லாம் எடுக்கணும்னு தேவையில்லை, சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருக்குது. சரியான கழுத்து பீஸ். இதுலே வெரைட்டபிள் செய்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பற்றியா இல்லையா? அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கேக்கு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. வெட்டிக்கலையே மாலை என்ன மச்ச காலை வெறும் இல்லை, பீஸா திங்கிறாருன்னா மல்லித்தலையெல்லாம் சேர்த்துக்கணும்னு சொல்லுங்க. நல்லா மசாலாவில் ஊறி முட்டையும் சிக்கனும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இல்லையா? எந்த ஒரு முட்டை இப்போதான் கேட்க ரோடு சாப்பிட்டதில் மறந்துட்டேன். இப்போ நான் கேட்பேன். திருச்செந்தூரியா? திருச்செந்தூரா? அவ்வளோ சூப்பராக இருக்குது கோயில். நிறைய போய்ட்டு வா சார். போனா சொல்லுங்க வரேன். நான் இன்னும் போடவில்லை. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனேன். நல்லா இருக்கு. அப்படியே போயிடுச்சுன்னா நான் திருச்சி தான் இப்போ. மச்சக்கால எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? காரமாக இருக்கா இல்லையா? காரமாக இருக்குங்கிற, ஆனால் நல்லா வெளுத்து வாங்குற. சாப்பிட்டாச்சு. போட்டு செலுத்தணும்ல அதனால. உனக்கு தான் சளி பிடிச்சிக்க வெட்டிக்கிளி. பெப்பர் கூட போட்டுருக்கான், சாச்சி விடு கட்டுக்கிளி. காரம் கண்ணு தனியாக வருதுங்க. வரட்டும், வந்தால் சீக்கிரம் சரியாயிடும்.
வரப்புனா அடிச்சு நடத்திட்டு தான் இருக்கான் மச்சக்கடை. கிச்சா என்ன கிச்சா வரப்பு எப்படி இருக்க? காரம் மச்சான் தூக்கலா போட்டுக்காது. காரம் தூக்கலா போட்டுக்காதா? ஏன் தூக்கா பண்ணுமா? என்ன மச்சானா என்ன சிக்கனா எடுத்து சாப்பிட்டு இருக்கேன்னா தோசையா போய் சாப்பிடுறது தோசை தான் வரப்பா இருக்கா சிக்கன் வரப்பான்ல வீவர்ஸ் போட்டி ரொம்ப வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிட்டுங்க. இந்த போட்டியில் ஜெயிச்சது நான் தான். 3 தோசையும் அந்த 3 சிக்கன் தோசையும் ரொம்ப சீக்கிரமாகவும் ஸ்பீடாகவும் சாப்பிட்டது நாங்கள். இந்த போட்டியில் 2வது இடம் பிடிச்சது பார்த்திங்கன்னா நம்ம கிச்சாங்க. மொத்தம் வந்து 3 தோசை வச்சு 2.5 தின்னுட்டாப்புல, கொஞ்சம் கறி மட்டும் வச்சுட்டாப்புல, அதனால் ஒரு 2வது இடம். 3வது இடம் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டிக்கிளி மச்சக்காலையும் ரொம்ப சிக்கன் பூரா சாப்பிட்டாங்கங்க 2 பேரும் சேர்ந்து. அது அதிகமாக நம்ம மச்சக்காலையும் போட்டு தள்ளிட்டாப்புல, தோசை மட்டும் ஒன்று வச்சுட்டாரு அப்படியே. அதனால் நம்ம பனிஷ்மெண்ட் டீமுக்கு போகிறது நம்ம வெட்டிக்கிளி டீம் தாங்க இன்னைக்கு. வெட்டிக்கிளியே இங்கே பிரைஸ் எங்க மணி ஆகிட்டு இருக்கு, கூட சீக்கிரம் டைம் ஆகிட்டு போகணும். ஆமாம் 2 வீடியோ வர மாட்டாங்களா அந்த கூட வாங்கிக்கலாம் சேர்த்தேன். ஓ என்னையா அவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்ருக்கேன், தோசை திக்க முடியாது, அவ்வளோ மல்லு கட்டி சாப்பிட்ருக்கேன். அப்போ காரம் வந்து ரொம்ப அதிகம், இல்லைன்னா நானும் சாப்பிட்டுப்போம். சரி இப்போ சேர்த்து வாங்கிக்கலாங்கிற. சரியா சரி, அப்போ பனிஷ்மெண்ட் போயிடலாம்ல? அது மாமா ரெடி கொடுத்துக்கலாமே. அதெல்லாம் முடியாது, கிளம்புவாங்க, பனிஷ்மெண்ட் போய் போட்டுருவோம். வீவர்ஸ் போட்டி முடிஞ்சோடனே நம்ம கிச்சா வந்து என்ன பண்ணிட்டா, அவன் அக்காவை அழைச்சிட்டு சைக்கிளில் ஓடிட்டாங்க. இப்போ பிடிச்சி கொண்டாந்து அவனை நிப்பாட்டிருக்காங்க. எங்கே போகிறீங்க? பனிஷ்மெண்ட் இருக்கா? வீட்டுக்கு போகிற பனிஷ்மெண்ட்டை முடிச்சுட்டு போ. நீ பாட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடுற. அக்காவா தங்கச்சி அவனுக்கு? அது தங்கச்சியா? சரி, உன் தங்கச்சி அழைச்சிட்டு போகிற நீ பாட்டுங்க. இங்கே யார் பனிஷ்மெண்ட் எடுக்கிறது? நீ தான் எடுக்கணும். நீ தானே தோத்த, நீ தான் எடுக்கணும். என்ன தெரியுமா பனிஷ்மெண்ட் உனக்கு இன்னைக்கு? சைக்கிள் எடுத்துக்கிட்டு இதில் ஒரு 3 ரவுண்டு இந்த டென்னிஸ் கோட்டை இது சுற்றி வரியா? வந்துடுவியா? எப்படி கையை விட்டுட்டு சுற்ற முடியுமா? ஆண்பர்லேருந்து கையை எடுத்துட்டு போக முடியாதா? என்ன ரவுண்டு ஜாலியா இருக்கா? அப்படியே கையை விட்டுட்டு ஓட்டியா? காலெல்லாம் எடுத்துக்கிறா, நல்லா மிதிக்கிறான். போய் போய் விட விட. பனிஷ்மெண்ட்டுங்கிற பேருக்கு நான் உண்மையில ரொம்ப கஷ்டப்பட்டது மாதிரி நீங்கள் ஜாலியாக செரிமானத்துக்கு என்ன வேலையை அதை பார்த்துட்டாங்க. ஜாலியாக சுற்றுறாங்க சைக்கிளில். இன்னும் 10 ரவுண்டு போக சொன்னால் போகாம இருக்கு. மீன் நல்லா உட்காந்துட்டு வரையாங்க நடக்குது. வேண்டாம் வேண்டாம், போதும் போதும்.